அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். மற்றும் ஒரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முதலாக ஒரு இனிமையான ஒரு பாடல் ஒளிபரப்பானது. அந்த பாடலை பொறுத்த வரைக்கும் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. போலீஸ் சேவையை பற்றி ஒரு அபரிமிதமாக ஒரு பெருமையாக பேசிய ஒரு பாடலாகத்தான் அந்த பாடல் அமைந்திருந்தது. குறிப்பாக சொல்லுவாங்க, ஒரு நாட்டில் ஒரு சிறந்த நாடு இல்லைன்னு சொன்னால் ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அந்த நாட்டில் மிக முக்கியமான 3 விடயங்கள் கடைபிடிக்க வேண்டும், அதுவும் சிறந்த முறையில் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க. ஒன்று சட்டத்துறை, இன்னொன்று நீதித்துறை, மூன்றாவது நிதித்துறை. இது மூன்றுமே சரியான விதத்தில் தனித்தனியாக தனி அதிகாரத்தோடு அங்கீகாரத்தோடு இயங்குமாக இருந்தால் அந்த நாடு ஒரு சிறந்த மேன்மையான நாடு என்று சொல்வார்கள். அந்த வகையில் இலங்கையை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது இந்த 3 துறைகளும் வெவ்வேறாக பிரிக்கப்பட்டு ஒரு சிறந்த சேவை வழங்கி வருவதை நாங்கள் அவதானித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் இலங்கையை பொறுத்த வரைக்கும் பொன் எழுத்துக்களால் பதிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு நாளாக வரலாற்றில் பதியப்பட்டிருக்கின்றது. சொல்லுவாங்க இலங்கையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 450 ஆண்டுகள் மேலை தேயவர்கள் தன்னுடைய காலனித்துவ ஆட்சியின் கீழ் வைத்திருந்தார்கள். அதில் 1.5 நூற்றாண்டுகள் மிக முக்கியமான ஒரு நூற்றாண்டாக அவதானிக்கப்படுகின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், பொதுமக்களுக்கு சிறந்த சேவையை கடந்த 150 ஆண்டுகளாக இலங்கை போலீஸ் திணைக்களம் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த 150 ஆண்டு அப்படின்றது சாதாரணமான ஒரு சிறிய ஆண்டுகள் கிடையாது, மிக நீண்ட நெடிய ஒரு கடினமான ஒரு பயணமும் கூட. அப்படியான ஒரு கடினமான பயணத்தை மேற்கொண்டு இப்பொழுது இலங்கை போலீஸ் திணைக்களம் 150வது ஆண்டு கொண்டாட்டத்தினை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் மக்கள் சேவை நிகழ்ச்சியானது அதனை சிறப்பிக்கும் வகையாகும். அது மட்டும் இல்லாமல் போலீஸ் திணைக்களத்தினுடைய புதிய சேவைகள் சம்பந்தமாக இன்றைய தினம் பேசுவதற்கு இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். தேசிய கல்வி கலைக்கல்லூரியின் பயிற்சி பிரிவின் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் எஸ் செல்வராஜ் அவர்களோடு இன்னும் ஒரு போலீஸ் அதிகாரியும் இணைந்திருக்கின்றார். போலீஸ் தலைமையகத்தின் உதவி போலீஸ் அத்தியட்சகர் MAS நவாஸ் அவர்களும் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுவாங்க சார், அந்த இந்தியா படங்களில் இந்த போலீஸ் உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் ஆரம்பத்தில் உங்களை பார்க்கல எங்களுக்கு ஏதோ ஒரு பயம் இருந்தது. ஆனால் இப்போ நீங்கள் நண்பர்கள் மாதிரி பேசினதுக்கு பிறகு எங்களுக்கு எந்த விதமான பயமோ ஏதோ இருக்கல. அதாவது சார், 150வது கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டிருக்கீங்க இலங்கை போலீஸ் திணைக்களத்தோடு சம்மந்தப்பட்டு பேசும்பொழுது சொல்லுங்கள் சார், ஆரம்பத்திலேயே சார் அந்த இலங்கை போலீஸ் சேவையினுடைய அந்த 150 வருட அந்த வரலாறை கொஞ்சம் சொல்கிறீங்களா? நல்லா இருக்கும். நன்றி தினேஷ். எங்களுடைய திணைக்களம் 150வது வருடத்தை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையிலே எங்களை உங்கள் நிலையத்துக்கு அழைத்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததற்காக எங்கள் திணைக்களத்தின் சார்பிலும் போலீஸ் மா அதிபர் சார்பிலும் உங்களுக்கு எங்களுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய நாடு போர்த்துகீசர்களாலே ஆளப்பட்டு அதன் பின்னர் ஒல்லாந்தரிடமிருந்து பிரிட்டிஷார் ஆட்சியை பாரம்படுத்தார்கள் 1796ஆம் ஆண்டிலே. அவர்களுடைய காலத்திலே, பிரிட்டிஷாருக்கு முற்பட்ட காலத்திலே அவர்களுடைய தேவைக்காகவும் அவர்களுடைய பாதுகாப்புக்காகவும் அவர்களுடைய வியாபாரங்களுக்காகவும் இந்த போலீஸ் காவல் முறை என்பது ஏற்படுத்தப்பட்டு நடைபெற்று கொண்டு இருந்தாலும் பிரித்தானியர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பிற்பாடு இந்த போலீஸாருடைய சேவை அவசியம், அதாவது பாதுகாப்பிற்கு அவசியம், தங்களுடைய பாதுகாப்புக்கும் தங்களுடைய வியாபாரங்களை நடத்துவதற்காகவும் ஏற்கனவே அதே போன்று மக்களுடைய பாதுகாப்புக்கும் அவசியம் என்று பிரிட்டிஷார் நினைத்து ஒரு ஃபிஸ்கால் முறைமையை ஏற்படுத்தி அதன் அடிப்படையில் அதன் பரிபாலனத்துக்கு உட்படுத்தி போலீஸ் திணைக்களத்தின் சேவையை மக்களுக்கு வழங்கி கொண்டு வந்தார்கள். இருந்தாலும் அப்பொழுது ஆளுநராக இருந்த ஃப்ரெட்ரிக் நோத் அவர்கள் தீர்மானித்தார், இந்த வேலைப்பளு ஃபிஸ்காலுக்குரிய வேலைப்பளு இதன் காரணமாக இதனை சிறப்பாக இன்னும் செய்ய முடியாத நிலை இருக்கிறபடியால் இதற்கென்று ஒரு சிறந்தொரு நிர்வாகியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று. அதன் பிரகாரம் நிர்வாகியை தேர்ந்தெடுக்க எப்படி செய்யலாம் என்னும் பொழுது இந்தியாவிலே இருக்கின்ற ஆளுநருடைய உதவியை அவர் நாடி அங்கிருந்து ஒரு சிறந்த நிர்வாகியை தேர்ந்தெடுப்போம் என்ற எண்ணத்திலே அவருடைய நாடிய அப்பொழுது பொம்பே பிராந்தியத்துக்கு பொறுப்பாக இருந்து சேவையாற்றி கொண்டிருந்த திருவாளர் கேம்பெல் அவர்களை தெரிவு செய்தார், அவர்களை சிபாரிசு செய்தார் இந்திய ஆளுநர். அதன் பிரகாரம் 1866ஆம் ஆண்டிலே இலங்கைக்கு அவர் எமது 9ஆம் மாதம் 3ஆம் தேதி தன்னுடைய கடமையை பொறுப்பேற்றார். அவர் அப்பொழுது தன்னுடைய கடமையை பொறுப்பேற்ற பொழுது பிரதம
போலீஸ் அத்தியட்சகர் என்ற ஒரு பதவியிலேயே அவர் பொறுப்பேற்று சிறப்பான முறையிலே இதனை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆரம்பித்தார். அன்று முதலே அவர் கடமையை பொறுப்பேற்ற 1866ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 3ஆம் தேதியிலிருந்தே எமது போலீஸ் நிலையம் எமது போலீஸ் திணைக்களம் ஏற்படுத்தி இன்று 2016ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 3ஆம் தேதியிலே 150வது வருடத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இது இதன் பிறகு 1865ஆம் ஆண்டிலே அதற்கு முன்பே எமது போலீஸ் ஆர்டினன்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், அது ஏற்படுத்தப்பட்டு அது 1865 ஏற்படுத்தப்பட்டு அதன் பின்பு 1867 அது திருத்தி அமைக்கப்பட்டது. அமெண்ட் பண்ணப்படுத்தது. அதன் பிரகாரம் போலீஸ் மா அதிபர் என்ற பதவி ஏற்படுத்தப்பட்டது. பிரதம போலீஸ் அத்தியட்சகர் என்ற பதவியிலிருந்து போலீஸ் மா அதிபர் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் என்ற பதவி அந்த பதவியை திரு கேம்பல் அவர்களை ஏற்றுக்கொண்டு அன்று அவர் ஏற்றுக்கொண்ட முதலாவதாக இந்த போலீஸ் மா அதிபர் என்ற பதவியை ஏற்றார். அதன் மா அதிபர் என்ற அடிப்படையிலே அது வந்து இன்று 1947ஆம் ஆண்டிலே 1947ஆம் ஆண்டு எனும்பொழுது நமது முதலாவது இலங்கை போலீஸ் சுதந்திரமடைவதற்கு முன்பு ரிச்சர்ட் அலிவிகாரே இலங்கையராக 1947 சுதந்திரம் அடைவதற்கு ஒரு வருடங்களுக்கு முன்பு இலங்கையரான சர் ரிச்சர்ட் அலிவிகாரே போலீஸ் மா அதிபராக பதவியேற்றார். அதற்கு தொடர்ந்து வந்து இன்று 34வது போலீஸ் அதிபராக எமது போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர் அவர்கள் கடமையாற்றி கொண்டு மிகவும் சிறப்பாக எமது திணைக்களம் வீறுநடை போட்டு கொண்டிருக்கின்றது என்று சொல்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சரி சார், அருமையான ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கீங்க. போலீஸ் சேவை திணைக்களத்துடைய இந்த வரலாறு பற்றி சொல்லியிருந்தீங்க, கேட்கறதுக்கு அருமையாக இருந்தது. எல்லா போலீஸ் நிலையங்களிலும் காணக்கூடிய ஒரு வாசகம் தான் வந்து இந்த சிநேகபூர்வமான அபிமான சேவை வழங்குவது தான் இந்த போலீஸ் நிலையத்தின் நோக்கம் அப்படின்ற வகையில் எல்லா போலீஸ் நிலையங்களையும் வந்து நாங்கள் அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் நவாஸ் சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், அந்த 150வது கொண்டாட்ட அந்த நாளில் வந்து இந்த வாரத்தில் வந்து என்ன புதிய சேவை வந்து மக்களுக்கு நீங்கள் வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறீங்க? நன்றி. மக்கள் சிநேகபூர்வமான ஒரு தொழில் சார் போலீஸ் சேவையை வழங்குவது தான் போலீஸாருடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. விசேஷமாக இன்றைய காலகட்டத்திலே பொதுவாக உலகளாவிய ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விடயம்தான் போலீஸார் போலீஸ் கடமையை தனியாக செய்யாமல் பொதுமக்களுடன் சேர்ந்து, அதாவது கம்யூனிட்டி போலீசிங் என்ற அந்த ஒரு புதிய கன்செப்ட் ஒன்று இன்றைக்கு முழு உலகத்திலேயுமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் இன்றைய போலீஸாரும் விசேஷமாக தற்போதைய போலீஸ் மா அதிபர் அவர்கள் பொதுமக்களுடன் எந்த அளவு போலீஸை சேர்த்து இணைத்து இந்த சேவையை வழங்க முடியுமோ அந்த அளவுக்கு அவருடைய கவனத்தை அந்த விஷயத்திலே மிகவும் மும்முரமாக செலுத்தி வருகிறார். அவருடைய எல்லா விதமான அறிவுரைகளிலும் இது சம்பந்தமாக பொதுமக்களை எந்த அளவு போலீஸாருடன் பொதுமக்களை இணைப்பது, பொதுமக்களுடன் போலீஸாரை இணைப்பது, போலீஸாருடன் பொதுமக்களை இணைப்பது என்ற விஷயத்திலே மிகவும் கவனம் செலுத்தி அதற்கூடான பல விடயங்களை இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதில் முக்கியமான ஒரு விடயம்தான் பொதுவாக பேசப்படுகின்ற சமுதாயத்திலே பேசப்படுகின்ற ஒரு விடயம், தமிழ் பேசும் மக்களுக்கு போலீஸில் போய் ஒரு விஷயத்தை நடத்துவது, ஒரு சேவையை பெறுவது என்பது மிகவும் கஷ்டமான ஒரு விஷயமாக பொதுவாக கருதப்படுகின்ற விஷயம். அதில் இன்றைக்கு புதிதாக தமிழ் பேசும் போலீஸார் கிட்டத்தட்ட 1000க்கு உட்பட்ட ஒரு புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளார்கள் கடந்த 5 வருடங்களை எடுத்து பார்க்கும்போது. அத்துடன் இன்னும் அந்த பிரச்சனையை தூர நோக்கில் ஆராய்ந்த போது இன்னும் மற்ற வடக்கு கிழக்கை
தவிர மற்ற பகுதிகளிலும் போலீஸாருடைய தமிழ் சேவை தமிழில் வழங்கப்பட வேண்டப்பட என்பதற்காக போலீஸ் தலைமையகத்தில் இன்று ஒரு தமிழ் சேவையை தமிழில் மொழிபெயர்ப்பை செய்யக்கூடிய ஒரு 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 அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. அதாவது உதாரணமாக சொன்னப்போனால் தமிழ் மட்டும் தெரிந்த ஒருவர் இலங்கையில் எந்த ஒரு போலீஸ் நிலையத்துக்கு போனாலும் அங்கே அவருக்கு மற்ற சிங்களத்திலோ வேறு மொழியிலோ இல்லாமல் தமிழில் சேவையை வழங்கக்கூடிய அளவுக்கு இன்றொரு முறை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது நீங்கள் உதாரணமாக சொன்னால் நீங்கள் ஒரு போலீஸ் நிலையத்துக்கு போகிறீர்கள், வடக்கு கிழக்கில் வேண்டிய அளவு தமிழ் பேசக்கூடிய தமிழில் எழுதக்கூடிய உத்தியோகத்தர்கள் என்று இருக்கிறார்கள். வடக்கு கிழக்கு தவிர்ந்த மற்ற பகுதிகளில் நீங்கள் போய் தமிழில் தான் ஒரு முறைப்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக அங்கு பயிற்றப்பட்ட ஒரு தமிழ் பேசக்கூடிய இல்லாட்டி எழுதக்கூடிய ஒரு அதிகாரி இல்லாத பட்சத்தில் அங்கிருந்து அந்த போலீஸ் நிலையத்திலிருந்து போலீஸ் தலைமையகத்துக்கு அந்த தமிழ் மொழி சேவை செய்யக்கூடிய அந்த அமைப்பில் அவர்கள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு முறைப்பாடு செய்ய போன உங்களை அவர்களுடன் தொடர்புபடுத்தி அதன் மூலமாக அவர்கள் தொலைபேசி ஊடாகவே அதை தெளிவில் தமிழில் கேட்டு பதிவு செய்து அதை மீண்டும் போலீஸுக்கு ஃபேக்ஸ் செய்து அதை வாசித்து காட்டி அந்த முறைப்பாடை பதியக்கூடிய ஒரு அமைப்பு இன்று ஏற்படுத்தப்பட்டது. அது அண்மையில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் புதிய போலீஸ் மா அதிபருடைய ஆலோசனையின் பேரில். இதே போல் தொடர்ச்சியாக தமிழ் பேசும் போலீஸ் உத்தியோகத்தர்களை போலீஸுக்கு சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருந்து கொண்டு வருகிறது. துரதிர்ஷ்டவசமாக தமிழ் பேசக்கூடிய போலீஸ் உத்தியோகத்தர்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிப்பதில் மிகவும் ஒரு பின்னடைவு காணப்படுகிறது. காரணம் என்ன சார்? காரணம் என்னென்று சொன்னால் இன்னும் அவர்களுக்கு போலீஸ் சேவையில் சேர வேண்டும் என்ற ஆர்வம் குறைவாக இருக்கலாம். அந்த வேலைப்பளு போலீஸாருக்கு உள்ள வேலைப்பளு காரணமாக அவர்களுடைய சம்பளம் சம்பந்தப்பட்ட விஷயமாக பிரைவேட் செக்டரோட ஒப்பிடும்போது அவருடைய சம்பளம் எப்படி உள்ளது என்பதை பொதுமக்கள் எப்போதும் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அப்படியான ஒரு கட்டத்தில் இன்று போதிய விண்ணப்பம் கிடைக்காமையும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே நான் தமிழ் பேசும் இளைஞர் யுவதிகளுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்னவென்றால், கூடுதலான விண்ணப்பங்களை அனுப்பி முடியுமான வரையில் நீங்கள் போலீஸ் சேவையில் சேர்ந்தால் உங்களுடைய சமுதாயத்துக்கும் இந்த நாட்டுக்கும் உங்களால் முடியுமான ஒரு சேவையை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது என்பதையும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். சரி சார், நன்றி சார், நல்ல விஷயத்தை சொல்லியிருந்தீங்க. குறிப்பாக இன்றைய தினம் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம் மக்கள் சேவை நிகழ்ச்சியில் வந்து 150வது வருட கொண்டாட்டத்தில் வந்து இது ஒரு 3ஆம் தேதி இலங்கை போலீஸ் சேவை திணைக்களம் வந்து கொண்டாடவிருக்கின்றது. எனவே அதனை முன்னிட்டு தான் மிக முக்கியமான கேள்விகளோடு 2 அதிகாரிகளை இங்கே நாங்கள் அழைத்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக இன்னும் நிறைய விஷயங்களை நாங்கள் கேட்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கூட எங்களுடைய வலிமையான தொலைபேசி இருக்கக்கூடாக அழைப்பு ஏற்படுத்தி கேட்பதாக இருக்கும். நீங்களும் அழைக்கலாம். எங்களுடைய வலிமையான தொலைபேசி இருக்கங்களான 0122777 2 நாள் 013383650 போலீஸ் உங்கள் நண்பர்கள் என்று சொல்வார்கள். அந்த வகையில் 2 நண்பர்களை இன்றைய தினம் நாங்கள் மக்கள் சேவை நிகழ்ச்சிக்காக அழைத்து வந்திருக்கின்றோம். எனவே இன்றைய தினம் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் 150வது கொண்டாட்டத்தின் எதிர் ஒரு 3ஆம் தேதி இலங்கை போலீஸ் திணைக்களம் வந்து கொண்டாடவிருக்கின்றது. அதனை முன்னிட்டு ஒரு சிறப்பு கலந்துரையாடலாக தான் இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சி வந்து கொண்டிருக்கின்றது. எனவே உங்களுக்கு ஏதாவது போலீஸ் சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் இருக்குமாக இருந்தால் இலங்கையில் எப்பாகத்தில் இருந்தாலும் நீங்கள் அழைப்பு ஏற்படுத்தி இந்த அதிகாரிகள்கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு நீங்கள் தெளிவுபெறக்கூடியதாக இருக்கும். நீங்களும் அழைக்கலாம் 012277517 என்று சொன்னால் 013383650 அந்த வகையில் செல்வராஜ் சார் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி. குறிப்பாக அண்மையில் ஒரு விஷயம் நான் வாட்ச ஒரு ஞாபகம் இருக்கின்றது. இலங்கையில் சிறந்த போலீஸ் சேவை வழங்கினதுக்காக ஒரு விருது கூட கிடைச்சிருந்தது, ஆசியாவில் சிறந்த சேவை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் சார் அந்த பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறது தான் உங்களுடைய தொழிலாக இருக்குது, வேலையாக இருக்குது. அந்த வகையில் வந்து இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கு ஏதாவது நீங்கள் உபாயத்தை யுக்தியை வந்து கையாளுவீங்க? அதாவது ஒரு கொலை கேஸாக இருக்கலாம், இல்லை ஒரு திருட்டு சம்பவமாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் வந்து ஏதாவது ஒரு மோசடி சம்பந்தப்பட்ட ஒரு வழக்காக இருக்கலாம். இந்த வழக்குகளை வந்து மிக இலகுவாக நீங்கள் அடையாளம் காண்றதுக்கு என்னென்ன விடயங்களை வந்து நீங்கள் கையாளுவீங்க? ஒன்று தடயமா, இல்லைன்னு சாட்சியா, வேறு ஏதாவது புது யுக்திகளை வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் கையாளுறீங்களா? இது ஒரு நல்ல கேள்வி. போலீஸாருக்கு ஒரு வழக்கு ஒரு முறைப்பாடு ஒன்று நீங்கள் கேட்ட மாதிரி குற்றம் சம்பந்தமான ஒரு முறைப்பாடு ஒன்று ஏற்பட்டால் அதற்கு முக்கியமாக தேவைப்படுவது பொதுமக்களின் ஒத்துழைப்பு. பொதுமக்கள் போலீஸாருடன் ஒத்துழைத்து அதற்குரிய தகவல்களை பின்னிக்காமல் வழங்குவதற்கு
பின்னிற்காமல் முன்வருவார்களாக இருந்தால் அதற்குரிய முறையிலே அதன் இரகசியங்கள் அவரை பற்றிய அந்த தகவலை வழங்கியவரை பற்றிய இரகசியங்கள் பாதுகாக்கப்படும். அதில் எந்த விதமான அச்சமும் இல்லை. முதலாவது அவர் தனக்கு தெரிந்த விவரங்களை எந்த விதமான அச்சமுமின்றி வழங்க முன்வர வேண்டும். அது மிகவும் போலீஸாருக்கு உதவியாக இருக்கும். போலீஸாரை கண்டு அச்சப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. போலீஸாரும் பொதுமக்களே. நாங்கள் சிறந்த சேவையை வழங்குவதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம் ஒழிய மிகவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமான முறையிலே அவர்களை அணுகி அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் இந்த நேரமும் காத்திருக்கின்றோம். அதனுடைய முதலில் அதனை வழங்குவதற்கு தயங்க வேண்டாம். இரகசியங்கள் அதனுடைய தகவலின் இரகசியங்கள் பாதுகாக்கப்படும். சட்டத்தில் கூட அதனை வெளியிட வேண்டுமென்று எங்களுடைய சட்டத்தில் கூட சாட்சி கட்டளை சட்டத்தில் கூட குறிக்கப்பட்டது. அதனை எந்த விதத்திலும் வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை. நீதிமன்றத்திற்கு கூட வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனை முதலாவதாக பொதுமக்கள் அச்சமின்றி அதை அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது எங்களுடைய தொழில்நுட்பம் பொழுது வியாபித்திருக்கின்ற நிலையிலே எங்களுக்கு அதனை உபயோகித்து இந்த முறைப்பாடுகளை இந்த வழக்குகளை கண்டுபிடிப்பதற்கு இந்த துப்பை துலக்குவதற்கு சால்வ் கேசஸ் என்று சொல்வார்கள். முறைப்பாடுகளை துப்பை துலக்குவதற்கு மிகவும் உதவியாக தொழில்நுட்பம் இன்றைய காலகட்டத்திலே எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக பேசலாம். ஒரு அழைப்பில் வந்திருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? எங்கிருந்து? நான் மட்டக்களப்புல இருந்து தீசன் பேசுறேன். தீசன், நீங்க என்ன கேள்வி யாருக்கு கேட்க போறீங்க? நவாஸ் இருக்காரு, செல்வராஜ் இருக்காரு. நேரத்தோட கதை சார், நான் பேரை பார்த்து கொள்ளல. அவங்கள்ட்ட ஒரு கேள்வி உண்டு சார். கேளுங்க. என்னன்னா, நான் திருவண்ணாமலையில அன்றைக்கு ஒரு சம்பவம் நடந்தது. திருவண்ணாமலை சம்பூர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு தமிழ் பேசுற போலீஸ்காரர்களை நியமிக்கிற அந்த விஷயத்துக்கு தான் நான் வரேன். முற்று முழுதான் தமிழ் கொண்ட இடம், ஒரு பின்தங்கின இடம், பழைய யுத்த நிலைமைக்குள்ள இருந்த இடம். அவ அன்னைக்கு ஒரு சம்பவம், ஒரு மேட சார்ஜ் ஒன்றுல ஒரு என்ட்ரி சிங்களத்துல இருந்தவங்க முழுக்க தமிழ் பிரதேசத்தை சேர்ந்த இடம் தான். அங்க இருக்கிற சனம் உண்மையிலே அடிப்படை மொழி சிங்கள மொழியே தெரியாதாக்கள். அப்ப அந்த என்ட்ரிய சிங்களத்துல இருந்து கோர்ட்டில இருந்து நாங்க எடுத்து அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஒரு விதயமான ஒரு காசு உண்டு. ஒரு 6000 ரூபாய் கிட்ட சில உங்களுக்கு கஷ்டப்படார்கள். வெளியில போய் பண்ணிட்டு வந்தீங்களா? அத இல்ல, கோர்ட்டுக்குள்ள இருந்த என்ட்ரி காப்பி எடுக்க தானே வேணும் லாயருக்கு கொடுக்கறதுக்கு. அது சிங்களத்துல இருந்தபடியா அதை திரும்ப தமிழுக்கு மொழிபெயர்ப்பு செய்யறதுக்கு இந்த செலவுண்டு அநியாயமான ஒரு செலவுண்டு அவங்களுக்கு. எங்களுக்கு ஒரு வேண்டி கொள்ற என்னன்னா, அப்படியான ஒரு பின்தங்கின இடங்கள்ல தமிழான கூடுதலான தமிழ் சேவையாற்றக்கூடிய போலீஸ் திணைக்களத்தில் உள்ள நியமிச்சு. சரி சரி, நீங்க சம்பூர்ல இருந்து பேசுறீங்க. சம்பூர் போலீஸ் ஸ்டேஷன்ல சம்பூர். அங்க உண்மையிலே ஒரு யுத்த சூழல் இருந்தார்கள். இலங்கையில சட்டத்தை பற்றியே ஒண்ணுமே தெரியாது, ஒரு அடிப்படை சட்ட அறிவு தெரியாதாக்கள். அவன் இதொருக்கா செய்வாங்கன்னா பெரிய ஒரு உதவியா இருக்கு. என்ன சொல்லுங்க, இன்னைக்கு ஒரு நல்ல இது ஒரு நல்ல கேள்வி. எங்களுக்கு இதை தெரிவுபடுத்தியதிலும் அவருக்கு நன்றி கடமைப்பட்டுள்ளேன். தமிழ் மொழியிலே முடிந்த அளவுக்கு அவர் தமிழ் ஏனைய மொழி தெரியாதவருடைய முறைப்பாடு தமிழ் மொழியிலே பதியப்பட வேண்டும் என்பது கட்டாயம். அதே கிரிமினல் ப்ரொசீஜர் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் 109வது உறுப்புரையின் அடிப்படையில் செக்ஷன் 109 இன் பிரகாரம் அவருடைய மொழியிலே அவருடைய முறைப்பாடு பதியப்பட வேண்டும் என்பது சட்டபூர்வமாக வழங்கப்பட்டுள்ளது. இந்த திருவாளர் நவாஸ் சொன்னதின்படி அப்படியான ஒரு கட்டம் ஏற்பட்ட இடத்திலே அந்த போலீஸ் நிலையத்திலே இருக்கவர் அதை இந்த முறையிலே அவர் செயற்பட்டிருக்க வேண்டும். சில வேளை இவர் இந்த சென்றவருக்கும் அது புரியாது, இருவரும் இதனால் ஏற்பட்ட ஒரு குறைபாடாக இருந்திருக்கலாம். அந்த மாதிரியான நிலைமை இன்று மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. ஸோ அவர் வேண்டிக் கொண்டதும் அதுதான். இந்தடியான ஒரு தேவையற்ற ஒரு செலவு ஏற்பட்டது இதன் காரணமாக என்று இனிமேலும் அப்படியானது ஏற்படாத முறையிலே இதை பார்த்து கொள்ளுங்கொண்டு அவர் வேண்டுகோள் பண்ணிட்டார். திருவாளர் நவாஸ் அதனை விளங்கப்படுத்தி இருந்தார் இன்றைய நிலைமை என்னென்று சொல்லி. அதுபடியால் அது இனிமேலும் ஏற்படாது. இந்த சம்பவம்
நமது போலீஸ் நிலையத்தில் உயர் அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்தப்பட்டு இனிமேலும் அது எப்படியான இதுகள் ஏற்படாமல் நிவர்த்தி செய்யப்படும். அதே போன்று பொதுமக்களும் திரு ரவாஸ் அவர்கள் கூறிய தகவலின்படி பொதுமக்களும் போலீஸ் நிலையத்துக்கு செல்லும் பொழுது அங்கே இந்த மாதிரியான இடைஞ்சல்கள் இடையூறுகள் ஏற்படும் பொழுது எனக்கு போலீஸ் தலைமையத்தில் உள்ள மொழிபெயர்ப்பு பீடத்துடன் தொடர்பை ஏற்படுத்தி அதன்படி இதனை எனக்கு இந்த உதவியை செய்து தாருங்கள் என்று அவர் சொல்லலாம். சில வேளை அங்கே இந்த முறைப்பாட்டை பதிவதற்கு உள்ள உத்தியோகத்தர் அதனை கொஞ்சம் பின்னடைவில் இருப்பாராக இருந்தால் உடனே போலீஸ் பொறுப்பதிகாரியை சந்தித்து அதனை தெரிவிக்கலாம். அத்துடன் இப்பொழுது உள்ள நிலைமையில் இது எப்போ நடந்தது என்றது எனக்கு சரியாக தெரியவில்லை. போலீஸ் நிலையங்களிலே திருவாளர் நவாஸ் ஏற்கனவே கூறியது போன்று தமிழ் பேசும் போலீஸார் போலீஸ் நடக்கிற பிரதேசங்களிலே முடிந்த வரைக்கும் இப்பொழுது சேவையில் ஆற்ற இடமளிக்கப்பட்டுள்ளார்கள். அதை விட சிங்கள போலீஸாருக்கு தமிழ் மொழி பயிற்சி வழங்கப்பட்டு அவர்களும் இப்பொழுது ஒரு 8,000க்கு உரிய சிங்கள போலீஸ் உத்தியோகத்தர்கள் அவர்களுக்கு தமிழிலே 5 மாத டிப்ளோமா பாடநெறி வழங்கப்பட்டு அவர்களாலே தமிழ் பேச முடியும். பேசுவதை தமிழ் மக்கள் பேசும் தமிழ் மொழியை விளங்கி கொள்ள முடியும். அதற்கு முடிந்த வரைக்கும் அவரால் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்ய முடியும். அப்படியான உத்தியோகத்தர்கள் சகல போலீஸ் நிலையங்களிலும் பொதுவாக வடக்கு கிழக்கு உட்பட்ட ஏனைய தமிழ் பிரதேசம் தமிழ் மொழி பேசும் பிரதேசத்தில் உள்ள மக்களுக்கு உள்ள பிரதேசங்கள் உள்ள சகல போலீஸ் நிலையங்களிலும் தமிழ் போலீஸார் இருக்கின்றார்கள். தவறினால் இவ்வாறு பயிற்சி பெற்ற சிங்கள போலீஸார் இருக்கிறார்கள். அவர்களுடைய உதவியும் இப்பொழுது இருக்கின்றது. எனவே அவர்களுடைய கேள்விக்குரிய பதில் நான் ஏற்கனவே கூறியது போன்று இந்த பிரச்சனை இனிமேலும் ஏற்படாத ஒரு நிலைமை இன்றைய 180வது வருடத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் வேளையிலே இந்த நிலைமை இனிமேலும் ஏற்படாது என்ற உறுதியை என்னால் வழங்க முடியும். சார் நன்றி சார், நன்றி. உடனடியாக ஒரு தீர்வு சொல்லியிருக்கீங்க. அடுத்த கேள்வி நவாஸ் சார் உங்கள்கிட்ட குறிப்பாக கடந்த மாதம் இலங்கை பார்லிமெண்டத்தில் மிக முக்கியமான ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்ற ஒரு பெயர் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் யோசிப்பாங்க, இதை நான் போலீஸ்கிட்ட கேட்க முடியுமா, போலீஸ் சம்மந்தப்பட்ட ஒரு தகவலை என்னால் பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கலாம். எனவே நீங்கள் சொல்லுங்கள் சார், ஒரு போலீஸ் சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தை ஒரு பொதுமகன் அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த தகவல் உரிமை சட்டத்தின் மூலமாக ஒரு போலீஸை பற்றிய தகவலை பெற்றுக்கொள்ள முடியுமா? அது எந்த அளவான உரிமைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்? உண்மையிலே இந்த தகவல் அறியும் சட்டம், தகவல் அறியும் உரிமை சட்டம் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள ஒரு அண்மை காலத்திலே வழங்கப்பட்ட மிகவும் முக்கியமான ஒரு உரிமை என்று சொல்லலாம். அதை அடிப்படையிலே போலீஸாரும் அரசாங்க அமைப்பிலே ஒரு சேவையாக, ஒரு திணைக்களமாக அல்லது ஒரு ஃபோர்ஸாக கருதப்படுகின்ற நிலையில் அவர்களும் அந்த அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட வேண்டிய ஒரு உத்தியோகத்தர்களாக இருந்து வருகிறார்கள். அந்த அடிப்படையிலே போலீஸாருடைய நடவடிக்கைகள் பொதுமக்களுக்கு தேவையான சில தகவல்கள், போலீஸார் நடவடிக்கைகள், சில முறைப்பாடுகள் அல்லது குற்றச்செயல்கள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை பொதுமக்களுக்கு அறியக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சட்டத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு கிடைக்கின்றது. அதே நேரம் போலீஸை பொறுத்தவரையில் மற்ற திணைக்களங்களைப் போலல்லாமல் பாரிய குற்றங்கள், தேசிய பாதுகாப்பு சம்பந்தமான சில தகவல்கள் மற்றும் சில முக்கிய காம்ப்ளிகேட்டட் சிக்கலான சில விடயங்களை போலீஸார் எப்போதும் கையாளுகின்ற நிலையில் எல்லா விதமான தகவல்களும் பொதுமக்களுக்கு கொடுக்கப்படும் என்பதில் உறுதிமொழி ஒன்றை கூற முடியாது. சில தகவல்கள் பொதுமக்களோ அல்லது இதை தெரியக்கூடாத சில ரகசியமான சில தகவல்கள், நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தமான சில
குற்றச் செயல்கள் சம்பந்தமான விசாரணையின் சில தகவல்கள் வழங்கப்பட முடியாத ஒரு கட்டம் வரும். அப்படியான சந்தர்ப்பங்களில் எல்லா தகவல்களையும் பொதுமக்கள் அறிய வேண்டும் என்று நினைப்பதும் தவறு. எல்லா விதமான விடயங்களையும் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த என்பது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். குறிப்பிட்ட சில தகவல்களை, பொதுவான சில தகவல்களை, அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட பொதுவாக பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டிய விஷயங்களை அறியக்கூடிய சந்தர்ப்பம் கூடுதலாக இருக்கும். அதே நேரம் மற்ற விஷயங்கள், ரகசியமான சில வழக்குகள் சம்பந்தமான சில விடயங்கள், சில வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே பொதுமக்களுக்கு அதை தெரியப்படுத்தினால் அந்த வழக்குக்கு பாதகமாக வரும் என்ற அப்படியான காலகட்டங்களில் சில விஷயங்களை ரகசியமாக பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டம் இருக்கின்றது. ஆனால் பொதுவாக பார்த்தால் போலீஸ் திணைக்களத்தின் பொது செயற்பாடுகள், அதன் சில தகவல்களை பொதுமக்களுக்கு வழங்க வேண்டிய ஒரு கட்டத்தில் அந்த சட்டம் அமைகின்றது. சரி சார், தொடர்ச்சியாக பேசலாம். 032277517 03836 மற்றும் ஒரு அழைப்பாளர். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? எங்க இருந்து? வணக்கம், நான் கிளிநொச்சியிலிருந்து அழைக்கிறேன். ரஞ்சன், சொல்லுங்க, உங்களோட கேள்வி என்ன? இங்கே மாவட்ட வங்கில பொறுத்தவரை வடகிழக்கில் 30 வருஷமாக நாங்கள் போலீஸ் என்றது தமிழ போலீஸ் தான் இருந்தாங்க. ஆனால் இந்தியத்தை பொறுத்தளவில் சட்டங்கள், தமிழ் இந்த இலங்கை சட்டங்களை பற்றி ஒருவருக்கும் தெரியாது. அதே நேரம் போக்குவரத்து போலீசார் வீதிகளில் வந்து நாங்கள் ஒரு சைட்டால் வர எதிர் சைட்டை வந்து மறைச்சு நாங்கள் இறங்கி போய் லைசன்ஸ் காட்டி திருப்பி வந்து வாகனத்தை ஏறி போற கட்டத்தில் நிற்கிறோம். அதை விட ஒரு நல்ல சைட்டா இடத்துல நடுச்சாந்தியில மறைக்கிறோம். தனியா திடீர்னு நிப்பாட்டி போறது ஒரு கஷ்டமா இருக்கு. அதை விட சட்டவிரோத செயல்கள் எல்லாம் நடக்கிறது. இதுகளை நாங்க சொல்ல போனா எங்களுக்கு மிகவும் பயமா இருக்கிறது. ஒரு குழுக்களை அமைச்சாவே இதுக்குரிய ஒரு சட்ட ஒழுங்குகளை என்னென்ன சட்டம் என்னென்ன மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு இதை செய்தால் எங்களுக்கு மிகவும் உதவியா இருக்கு. வேணும்னா இலங்கை போலீஸ் சட்டங்களை எங்களுக்கு சரியா தெரியாது. நான் 30 ஒரு மற்றும் ஒரு அழைப்பாளர் இருக்காரு. அந்த அழைப்பை நான் கேட்டுட்டு தொடர்ச்சியான பதில்களுக்கு போகலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? எங்க இருந்து? மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோல் அம்பலாந்தூர் வந்து சுதா பேசுறேன். சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன கேள்வி? இந்த கேட்ப இந்த 150வது நிறைவில் எங்களை கொக்கட்டிச்சோல போலீஸ் நிலையம் நல்லா இயங்கி கொண்டிருக்கின்றது. இருந்தும் போக்குவரத்து பிரிவினர்களில் அந்த சட்டத்தையும் ஒழுங்கையும் சரியான முறை நிலைநாட்டி கொண்டிருக்கின்றார்கள். 100க்கு 60% சட்டத்தை பற்றி பொதுமக்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது. கிராமங்கள் தோறும் மாதம் ஒரு முறை சிவில் பாதுகாப்பு கமிட்டி மீட்டிங் நடைபெற சந்தர்ப்பத்திலாவது மக்களுக்கு இந்த சட்டத்தை பற்றி ஓரளவு தெளிவெடுத்ததாக இருந்தால் இந்த விபத்துகளை எமது மட்டக்களப்பு மாவட்டத்தில் குறைக்கலாம். சரி சரி, நன்றி ஐயா, நன்றி. நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க சார். 2 அழைப்பாளர் வந்திருக்காங்க. முதலாவது அந்த கிளிநொச்சியிலேருந்து கேட்டிருந்தார் வந்து இந்த போலீஸார் வந்து சில குற்றச்செயல்கள் வந்து ஈடுபடுறாங்க, திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் தன்னுடைய வாகனங்களை நிப்பாட்டுறாங்க, அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்காரு அவர். 2 நேர்களும் கேட்ட கேள்விகள் உண்மையிலே நல்ல கேள்விகள். பொதுவாக சட்டத்தை பற்றிய போதுமான விளக்கம் இல்லாமல் தான் இந்த போலீஸாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் நிலவக்கூடிய இந்த பிரச்சனைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்கிற அந்த புரிந்துணர்வு இல்லாத ஒரு நிலைமை ஏற்படுவது வந்து உண்மையிலே இந்த 2 நேர்களும் சொன்னது போல் அவர்களுக்கு சட்டம் சம்பந்தமான முழுமையான அறிவு அல்லது அது சம்பந்தமான தெளிவின்மை தான் முக்கியமான காரணமாக இருக்கின்றது. சட்டத்திலே போலீஸாருக்கு ஒரு குற்றச்செயலை இப்படித்தான் பிடிக்க வேண்டும், இப்படித்தான் இதை அணுக வேண்டும் என்ற ஒரு கட்டாய திணிப்பு இல்லை. ஒரு குற்றச்செயல் நடக்கும்போது அல்லது ஒரு வீதி சம்பந்தமான ஒரு ரோட் சேஃப்டி சம்பந்தமான இல்லாட்டி ஒரு டிராஃபிக் ஒரு போக்குவரத்து சம்பந்தமான ஒரு குற்றமாக இருக்கலாம் அல்லது ஒரு பாரிய குற்றமாக ஒரு கிரைமாக இருக்கலாம். இதை எப்படி பிடிக்க வேண்டும் இல்லாட்டி இப்படித்தான் இதை அணுக வேண்டும் என்ற ஒரு ஒழுங்கு சரியாக சொல்லப்படவில்லை. டிராஃபிக் கேஸை பிடிக்கும்போது இந்த இடத்துல நின்று இப்படித்தான் பிடிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாய சட்டம் இல்லை. எந்த குற்றச்செயலை பிடிப்பதாக இருந்தாலும் அது சம்பந்தமாக அவர்கள் விளக்கமான ஒரு பதிவை செய்ய வேண்டும் என்று மட்டும்தான் சட்டத்தில் உள்ளது.
அவர்கள் பிடிப்பது ஒரு ஒரு வாகன போக்குவரத்து சம்பந்தமான ஒரு குற்றமாக இருக்கலாம், அல்லது ஒரு பாரிய குற்றமாக இருக்கலாம். அதை இந்த இடத்தில் நின்று இப்படித்தான் பிடிக்க வேண்டும் அல்லது அந்த சைடில் நின்று தான் பிடிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாய சட்டம் இல்லை. ஆனால் பிடித்த முறையை பற்றி அல்லது பிடிக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் எந்த இடத்தில் எப்படி பிடித்தார், என்ன குற்றத்தை பிடித்தார் என்ற சம்பந்தமாக ஒரு கட்டாயம் ஒரு பதிவை ஏற்படுத்த வேண்டும். அந்த குற்றச்செயலை அந்த பிடிக்கக்கூடிய நபருக்கு அவர் சொல்ல வேணும், இந்த நீங்கள் செய்தது இந்த குற்றம்தான், இப்படித்தான் நீங்கள் ரோட்டில் வந்தீர்கள் அல்லது இந்த சைடில் வர வேண்டிய நீங்கள் இவ்வளோ ஸ்பீடில் வந்தீர்கள், இவ்வளோ வேகத்தில் வந்தீர்கள் என்றது தான் அவர்கள் வழங்கப்படுத்து கட்டாயம் அந்த நபருக்கு அவர்கள் வழங்கப்படுத்த வேண்டும். அது ஒரு பாரிய கிரைமாக இருந்தாலும் ஒரு நபரை அவர் கைது செய்யும் போது அந்த குற்றத்தை அவருக்கு வழங்கப்படுத்த வேண்டும். இது கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு நமது கான்ஸ்டிடியூஷன் இல்லை, அதாவது அரசியலமைப்பு சட்டத்திலே இடம்பெறுகின்ற ஒரு ஒரு சரத்து. சார் இன்னும் ஒரு கேள்வியும் கூட இதோட இணைந்து நான் கேட்குறேன் சார். நான் அண்மையில் கண்ட ஒரு விஷயம் வந்து கொழும்புல வந்து ஒரு போலீஸ் அதிகாரி, அதாவது டிராஃபிக் போலீஸ் அதிகாரி வந்து இந்த பாதைக்கு எதிர்ப்புறமாக வந்துட்டுருக்காரு, அதாவது இந்த மஞ்சக்கோட்லேயே பைக்கில் தான் வந்துட்டுருக்காரு. இது வந்து அவர்களுக்கு சாத்தியப்படக்கூடியதாக இருக்குமா இல்லை சார் தவறான ஒரு விஷயமா? அந்த கேள்வி எனக்கு விளங்கல. ஒரு போலீஸ் அதிகாரி, அதாவது ஒரு டிராஃபிக் போலீஸ் அதிகாரி, போலீஸார் வந்து அந்த மக்கள் நடமாடக்கூடிய அந்த மஞ்சக்கடவில் வந்து தன்னுடைய பைக்கில் வந்து பயணம் செய்கிறாரு. அவரோட கடமை நிமித்தமோ அவசரமோ தெரியாது. இது வந்து அவர்களுக்கு சாத்தியப்படக்கூடியதாக இருக்குமா? போலீஸார் வந்து இப்படி ஈடுபடலாமா? போலீஸாராக இருந்தாலும் சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது. போலீஸாருக்கு சட்டத்தை மீறக்கூடிய அதிகாரம் எங்கும் வழங்கப்படவில்லை. போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் சட்டத்தை கடைபிடிக்க வேண்டியது அவருடைய கடமை. அவர் மஞ்சக்கோட்டில் பைசிக்கலை ஓட்டி கொண்டு போனாரா இல்லாட்டி தள்ளி கொண்டு போனாரா? ஓட்டிக்கொண்டு. அப்படியா இருந்தால் அது குற்றம் தான். மஞ்சக்கோடு உள்ளது பொதுமக்கள் பாதை மாறுவதற்காக. இதில் என்ன நானும் கூறுவதாக இருந்தால் சட்டத்தின் முன் எல்லோரும் சமனை. போலீஸார் விதிவிலக்கானவர்கள் அல்ல. ஸோ அவர்களுக்கும் அதே தண்டனை தான், அதே குற்றம் புரிவதாக இருந்தால் அவர்களும் அதுக்கு முகம் கொடுக்கத்தான் வேண்டும். ஸோ அது வந்து அவர் செய்தது குற்றம். எல்லா பொதுமக்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு வந்து போலீஸுக்கு போனால் நியாயமான தீர்வு எனக்கு கிடைக்கணும், என்னுடைய பக்கம் நியாயம் இருக்குமாக இருந்தால் அதற்கு சரியான ஒரு விடயம் எனக்கு கிடைக்கணும், அதன் மூலமாக நான் சட்டத்தின் மூலமாக பாதுகாப்பு பெறணும் அப்படின்னு தான் எல்லா பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பும் காணப்படுது. அந்த வகையில் செல்வராஜ் சார் நீங்கள் சொல்லுங்கள், வந்து ஒரு பொதுமகன் வந்து ஒரு சரியான தீர்வை நாடி வருவாராக இருந்தால் ஒரு கேஸ் சம்மந்தப்பட்டு நீங்கள் எந்த விடயங்களை அடிப்படையாக வைத்து வந்து அந்த கேஸை வந்து மிக இலகுவாக வந்து அடையாளம் காணுவீங்க? அது வந்து நீங்கள் கூறுவது ஒரு முறைப்பாடு ஒன்று, அவருடைய குற்றம் சம்பந்தமான ஒரு முறைப்பாடை போலீஸிற்கு கொடுத்தால் எப்படி அதனை துப்பு துலக்குவதற்குரிய இதில் என்ன மாதிரி நிறைவேற்றுகிறீர்கள் என்பது. அதான் அதை முதல்ல அதை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அது தொலைபேசி அழைப்பு வந்ததால் அது இடையூறு ஏற்பட்டது. முறைப்பாடு நம்ம முதல்ல சொல்லிக் கொண்டிருந்தது வந்து மக்கள் எந்த விதமான அச்சமின்றி முதலாவதாக நமக்கு தெரிந்த தகவல்களை வழங்கப்பட வேண்டும், அதன் அந்தரங்கம் பாதுகாக்கப்படும், அவருடைய எந்த விதமான அவருடைய தகவலும் வழியில் வராது. அது முதலாவது. அடுத்ததாக ஒரு துப்பை நாங்கள் முடிந்த அளவுக்கு எங்களுடைய மிகவும் வெற்றிகரமாக ஏற்பட்ட ஒரு முறைப்பாடு, குற்றம் சம்பந்தமான முறைப்பாடுகளை துலக்குவதற்கு எங்களுக்கு மிகவும் உதவியாக இருப்பது ஒரு சிசிடிவி என்று சொல்லலாம். இப்பொழுது சிசிடிவி முறை கொழும்பிலே பல இடங்களிலே ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதே போன்று ஏனைய பிரதேசங்களிலும் போலீசாரின் அறிவுரையின் பிரகாரம் அவர்களுடைய வியாபார ஸ்தானங்களிலும் அவருடைய வீடுகளிலும் பொருத்தப்பட்டு அதுவும் மிகவும் பெரிய ஒரு உதவியாக எமது நோக்கத்திற்காக துப்பை துலக்குவதற்கு பேருதவியாக இருந்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அறிந்திருப்பீர்கள், எத்தனையோ விதமான முறைப்பாடுகள் இதன் மூலம் இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் துப்பு துலக்கப்பட்டு தீர்க்கப்பட்டது என்று. அடுத்ததாக நாங்கள் கூறுவதாக இருந்தால் ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம், ஃபிங்கர் பிரிண்டிங் சிஸ்டம், கைவிரல் அடையாளத்திலே உடனே முன்பு நாங்கள் ஒரு சந்தேக நபரை கைது செய்தால் அல்லது அவரை விசாரணை செய்தால் நாங்கள் அதனை குற்றப்பதிவு பிரிவுக்கு அவருடைய கைவிரல் அடையாளத்தை எடுத்து குற்றப்பதிவு பிரிவுக்கு அனுப்பி அங்கிருந்து தகவல் வரும் வரை நாங்கள் காத்திருக்க வேண்டிய அது ஒரு முறையான ஒரு இதனை ஏற்படுத்தியது எங்களுக்கு காலதாமதத்தை. இப்பொழுது உள்ள நிலைமையின் பிரகாரம் உடனடியாகவே அவருடைய கைவிரல் அடையாளத்தை எடுத்து
உடனடியாகவே அதனை கம்ப்யூட்டரிலே கணனியிலே பொறுத்தவுடன் அவருடைய விவரங்கள் உடனடியாகவே அந்த போலீஸ் நிலையத்தை கிடைக்கின்றது. அது ஒரு சிறந்தொரு முறை ஏற்படுத்தப்பட்டுள்ளது இப்பொழுது. அது அடுத்ததாக அடுத்த முறையை நாங்கள் கூறுவதாக இருக்கின்றால் இவர் ஒரு VPN virtual private network VPN என்ற ஒரு தொழில்நுட்ப முறை இப்பொழுது சகல போலீஸ் நிலையங்களுக்கும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. உடனடியாக ஒரு சந்தேக நபருடைய விவரங்கள் எங்களுக்கு ஏனைய போலீஸ் நிலையங்களிலிருந்து அறிய வேண்டுமாக இருந்தால் உடனடியாக இந்த VPN முறையாக அவரை பற்றிய விவரங்களை ஒரு நிமிடத்திலே இலங்கையில் உள்ள சகல போலீஸ் நிலையங்களுக்கும் எங்களுக்கு வழங்கக்கூடிய நிலைமையின் பொழுது தொழில்நுட்பம் முன்னேறியுள்ளது. அதன் பிரகாரம் அவரை பற்றிய தகவல்களுக்கு உடனடியாக கிடைக்கிறது ஒரு சகல போலீஸ் நிலையங்களுக்கும். அதுவும் எங்களுடைய முறைப்பாடுகளை குற்றத்தைகளை நிவர்த்தி செய்வதற்கு மிகவும் உதவியான ஒரு தொழில்நுட்ப முறையாக அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார். சரி சார், நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க. சார் நீங்கள் சொல்லுங்கள், 150வது கொண்டாட்டத்தில் இதில் ஒரு 3ஆம் தேதி இலங்கை போலீஸ் திணைக்களம் கொண்டாடவிருக்கின்றது. அந்த வகையில் ஏதாவது புதிய இலக்கு ஏதாவது இருக்கும், அதாவது ஒரு எய்மோட நீங்கள் பயணிக்கிறதுக்கு தயாராக இருப்பீங்க, அதாவது வெளிநாட்டு போலீஸை மிக வேகமாக செயற்படணும் அப்படின்ற வகையில் ஏதாவது ஒரு செயற்திட்டத்தை நீங்கள் முன்வைக்க தயாராக இருப்பீங்க. அந்த வகையில் இந்த 150வது கொண்டாட்டத்தில் என்ன விஷயத்தை இலக்காக கொண்டு நீங்கள் பயணிக்க போகிறீங்க? விசேஷமாக இந்த 150வது வருட பூர்த்தியை முன்னிட்டு பொதுமக்களுக்கு போலீசாரால் வழங்கக்கூடிய புதிய சேவைகள் என்ன, அவர்களுடைய குறைகளை உடனடியாக தீர்த்து வைப்பதற்காக என்னென்ன சேவைகளை அதிகமாக செய்ய முடியும் என்ற அடிப்படையிலே ஏற்கனவே நான் கூறியது போல இந்த தமிழ் மொழிபெயர்ப்பு நிலையம் போலீஸ் தலைமையகத்திலே அமைக்கப்பட்டதும் அதன் ஒரு இந்த கொண்டாட்டங்களின் ஒரு கட்டமாகத்தான். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பொதுமக்கள் போலீஸாருடைய உறவு நல்லுறவு, அதாவது கம்யூனிட்டி போலீசிங் என்று சொல்லக்கூடிய அந்த புதிய நுட்பம் முழு உலகமும் இன்று அதை ஏற்றுக்கொண்டுள்ளது. போலீஸாருடைய சேவை, போலீஸாருடைய எஃபெக்டிவ்னஸ், அதாவது அவர்களுடைய சேவையின் அந்த தாக்கம் அந்த சேவை சரியான ஒரு நல்ல ஒரு சேவையாக பொதுமக்களுக்கு வழங்கப்பட வேண்டுமென்றால் அது பொதுமக்களுடன் சேர்ந்து போலீஸார் செய்யக்கூடிய முறையில் தான் அது அமைந்துள்ளது. பொதுமக்களை விட்டு போலீஸார் தனியாகவோ போலீஸாரை விட்டு பொதுமக்கள் தனியாகவோ இயங்கும்போது அந்த சேவையின் முழு பிரதிபலன் மக்களுக்கு கிடைக்க முடியாது. ஆகவே அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஏற்கனவே சில விஷயங்கள் ஆரம்பிக்கப்பட்டு நடைமுறையில் நடந்து கொண்டு வருகிறது. ஸ்கொட்லாந்து போலீஸ், அதாவது ஸ்கொட்லாந்து போலீஸ் காலேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்கொட்லாந்து நாட்டைச் சேர்ந்த போலீஸ் கல்லூரியின் ஊடாக இந்த கம்யூனிட்டி போலீசிங் என்று சொல்லக்கூடிய பொதுமக்களுடன் சேர்ந்து செயல்படுகின்ற அந்த போலீஸ் செயற்பாடு ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டு பயிற்சிகள் தொடர்ந்து சகல போலீஸாருக்கும் இன்று உயர்மட்டத்தில் உள்ள போலீஸ் அத்தியட்சகர், உதவி போலீஸ் அத்தியட்சகர், போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி என்ற அடிப்படையில் அந்த பயிற்சி அவர்களுக்கு தொடர்ந்து அளிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. அந்த அடிப்படையில் அந்த போலீஸார் பொதுமக்களுடைய அந்த இணைந்து செயற்படுகின்ற அந்த செயற்பாட்டை மிகவும் மும்முரமாக நடைபெறுவதற்கு பிரித்தானிய அரசாங்கம் கொடுக்கின்ற நிதியுதவியில் அடிப்படையில் ஸ்காட்லாந்து போலீஸ் பயிற்சி கல்லூரி இந்த பயிற்சிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகின்றது. அதே போல் தமிழ் பேசும் பிரதேசங்களில் இந்த தமிழ் அந்த நேயர்கள் கூறியது போல் அந்த தமிழில் வாக்குமூலங்களை பதிவு செய்யக்கூடிய புதிய நடைமுறைகள் இன்று முக்கியமாக ஒரு கண்காணிப்பின் கீழே, போலீஸ் மாதிபரின் நேரடி கண்காணிப்பின் கீழே இந்த நடைமுறைகளை நடந்து வருகின்ற ஒரு காலகட்டமாக இது இருந்து கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் இதை தொடர்ந்து இதை விருத்தி செய்வதற்காக இன்னும் மேலும் இதை நெறிமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகின்றன.
சரி சார், தொடர்ச்சியாக பேசலாம். நேரத்தை ஒரு நாங்கள் சரி பார்த்துட்டு பேசுவோம். பரிபூர்ண மால்ட், மெலிபன் மால்ட், எல்லோருக்கும் எல்லா நேரத்திலும் மெலிபன் நம்பிக்கையோடு. தொடர்ச்சியாக பேசலாம் மக்கள் சேவை நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு அழைப்பாளர் இணைந்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு சட்டத்தரணி நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. அதாவது யாழ்ப்பாணத்துல இருந்து யாழ்ப்பாண நீதிமன்றத்துல யாழ் நீதிமன்றத்தில் ஐயா, உங்க டிவியின் சத்தத்தை முழுமையாக குறைச்சி வச்சுட்டு நீங்க ரிசீவர்ல கதைங்க, இல்லைன்னு சொன்னா வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும். யாழ் நீதிமன்றத்தில் நான் ஒரு வழக்குக்கு போயிருந்த பொழுது 4 வருடங்களுக்கு முதல் சிங்களத்தில் தான் அங்கே வழக்கு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. அந்த நிலைமை இப்பொழுதும் இருக்கிறதா என்று நான் அறிய விரும்புகின்றேன். காரணம், பொதுமக்கள் என்னிடம் கம்ப்ளைண்ட் முறைப்பாடு செய்தார்கள். இங்கே சட்டத்தரணிகள் சிலர் ஆங்கிலத்தில் பேசுகிறார்கள், போலீசார் சிங்களத்தில் வழக்கை தாக்கல் செய்கிறார்கள். எங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு என்ன என்று எங்களுக்கு விளங்கவில்லை. தயவு செய்து ஒருவருடைய தாய்மொழி உரிமையை பாதிக்கக்கூடிய எந்த விஷயங்களையும் நீங்கள் அனுமதிப்பீர்களானால் உங்களுடைய சேவை 150 ஆண்டுகள் மட்டுமல்ல 1500 ஆண்டுகளை இதற்கு தான் நாங்களும் பெரும்பாடுபட்டு வருகின்றோம். இந்த நிலைமை 30 வருடங்களாக இடம்பெற்ற அந்த பிரச்சனைகளினாலே தமிழ் போலீஸ் சேவையிலே சேர்வதற்கு முன்வரவில்லை. இது எங்களுக்கு ஒரு பாரிய பிரச்சனையாக ஏற்பட்டது. இதனை நிவர்த்தி செய்வதற்கு ஆகத்தான் இப்பொழுது நாங்கள் மிகவும் மும்முரமாக தமிழ் போலீசாரை சேவையிலே சேர்த்து கொள்வதற்கு முயன்று கொண்டு இருக்கின்றோம். இதன் அடிப்படையில் இப்பொழுது 870 தமிழ் பேசும் போலீசார் வரையில் சேர்க்கப்பட்டு உதவி போலீஸ் பரிசோதகர் தரத்திலும், பெண் உதவி போலீஸ் பரிசோதகர் தரத்திலும், போலீஸ் கான்ஸ்டபிள் தரத்திலும், போலீஸ் சாரதிகள் தரத்திலும் சேர்க்கப்பட்டு இந்த பிரதேசங்களுக்கு அனுப்பப்பட்டு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. போலீஸ் நீதிமன்றத்திலே தமிழ் மொழியிலே வடக்கு கிழக்கு பிரதேசத்திலே நீதிமன்ற நடைமுறைகள் தமிழிலே நடத்தப்பட வேண்டியது என்பது ஒரு கட்டாயம். இந்த குறைபாடு ஏற்பட்டது அந்த நான் கூறிய போன்று அந்த தமிழ் போலீஸாருடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கின்றபடியால், இருந்தாலும் இப்பொழுதுள்ள நிலைமையிலே அந்த குறைபாடு இனிமேலும் ஏற்படக்கூடாது. இது எங்கள் போலீஸ் திணைக்களமும் உணர்ந்துள்ளது. இதற்குரிய நடவடிக்கைகள் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கின்றது. இதனை நீதிமன்றமும் கட்டாயமாக நடைமுறைப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை ஏற்படுத்த வேண்டும். நீதிமன்றமும் அதற்கு அனுமதிக்காமல் இதனை மிகவும் கட்டாயப்படுத்தி இது நிச்சயமாக அந்த இடத்திலே தமிழ் மொழியிலே வழங்கப்பட வேண்டும் என்ற முறையிலே நிர்பந்தப்படுத்தினால் இது முற்றாக சீரடையும். வழக்கறிஞர்கள் ஆங்கிலத்திலே பேசுகிறார்கள், போலீசார் சிங்கள மொழியிலே வாக்கை தாக்கல் செய்கிறார்கள், மக்களோ தமிழ் மக்கள். என்ன நடக்குது என்று அவர்களுக்கு தெரிவதில்லை. இந்த குறைபாடு கட்டாயம் நிவர்த்தி செய்யப்படும். முடிந்த வரைக்கும் இதனை முற்றாக நீக்குவதற்குரிய நிலைமையை போலீஸ் திணைக்களம் ஏற்படுத்தி கொண்டு வருகின்றது. இதற்குரிய விசேஷமான ஒரு அமைச்சும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அந்த அமைச்சும் இதனை நிவர்த்தி செய்ய உரிய கடமைகளை மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. இன்னும் எதிர்காலத்திலே 150 வருடத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்னும் மேலும் இருக்கின்ற எதிர்காலத்திலே இதனை முற்றுமுழுதாக நிறுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். தமிழ் மக்கள், நவாஸ் அவர்கள் முன்பு கூறியது போன்று, தமிழ் மக்கள் முடிந்த வரையில் எமது திணைக்களத்தில் இணைய முன்வர வேண்டும். முன்வந்தால் இதன் தாக்கம் மிகவும் குறைவடையும். இது ஒரு நல்ல ஒரு தகவல். எமது திணைக்களம் இதனை மிகவும் முக்கியமாக எதிர்காலத்திலே கையாளும் என்ற உறுதியை நான் வழங்கிக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். சரி சார், அடுத்த கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி நினைக்கிறேன். 2 பேர்ட்டையும் பொதுவான கேட்குறேன். இது பொதுமக்கள் சார்பாக அந்த கேள்வியை கேட்கலாம்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். குறிப்பாக சில போலீஸாரை கண்ட உடனே மக்களுக்கு சரியான பயமாக இருக்கும். ஒன்று சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டாங்க, சட்டத்திற்கு எதிராக செயற்படுவாங்க, மக்களை சில நேரத்தில் துன்புறுத்துகிற விஷயங்களை கூட ஈடுபடுவாங்க. அது மக்களுக்கு பிடிக்காது, இருந்தாலும் கூட பயமாக இருக்கும். இதை எங்கே கொண்டு போய் சொன்னால் இந்த விஷயத்தை நாங்கள் வெளியில் கொண்டு வரலாம், அவருக்குரிய தண்டனையை பெற்றுக்கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி, ஒரு ஆதங்கம் இருக்கும்.
அந்த வகையில் சொல்லுங்கள் சார், எந்த ஒரு போலீஸாக இருந்தாலும், அதாவது டிராஃபிக் போலீஸாக இருக்கலாம், சாதாரண போலீஸாக இருந்தாலும் கூட அவருக்கு எதிராக பொதுமக்கள் முறைப்பாடு செய்கிறதாருன்னா என்ன நடைமுறையில் வந்து பொதுமக்கள் வந்து முறைப்பாடு செய்யணும், அது எங்கே போகணுமா அவங்க? இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. நான் முதல்ல எங்களுடைய நோக்கமே சிநேகபூர்வமான போலீஸ் திணைக்களம் போலீஸாருடைய நடவடிக்கை பொதுமக்களுடன் மிகவும் சிநேகபூர்வமான முறையிலே பழகிக்கொள்ள வேண்டும் என்பது. அன்பாக கதைக்க வேண்டும், நன்கு தேவையற்ற வார்த்தைகள், தூஷண வார்த்தைகள் உபதேசிக்கப்படாது, மகிழ்ச்சியாக அவருடைய வரவேற்க வேண்டும். வேதனையுடன் தான் பொதுமக்கள் போலீஸ் நிலையத்துக்கு வருவார்கள். அதே போன்றுதான் எத்தனையோ பிரச்சனைகளுடன் தான் அவர்கள் வீதியிலே பயணமாகி கொண்டிருப்பார்கள். ஆனபடியால் போலீஸார் பொதுமக்களுக்கு உதவி செய்வதற்கு இருக்கிறார்களே ஒழிய உபத்திரப்படுத்துவதற்கு அல்ல. சில வேளைகளில் இப்படியான சந்தர்ப்பங்கள் நீங்கள் கேட்ட கேள்வியின் படி போலீஸாரால் சில துன்புறுத்தல்களுக்கு உள்ளாகினால் இவர்கள் போலீஸார் அதனை மேலதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு தயங்கக்கூடாது. எந்த விதமான பயமும் ஏற்படக்கூடாது. பயந்தால் அந்த பயம் இருந்தால் இதனை நிவர்த்தி செய்யவும் முடியாது. உயர் அதிகாரிகள் இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை கட்டாயம் அறிய வேண்டும். அவர் அறிய வேண்டுமானால் போலீஸ் நிலையத்திலேயே அவருக்கு இப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டால் போலீஸ் நிலையத்திலே இருக்கின்றார் பொறுப்பதிகாரி, ஆஃபீஸர் இன்சார்ஜ், ஓஐசி மாத்தியா என்று சொல்லுவார்கள். ஓஐசி ஐயா, பெரிய ஐயா என்று சொல்லுவார்கள். பொதுவாக சாதாரண மக்கள் போலீஸிலே பெரிய ஐயா என்று சொல்லுவார்கள். அவரை சந்திக்கலாம், அவரை கட்டாயம் சந்தித்து அவரிடம் இதனை முறையிடலாம். அப்படியும் இல்லை என்று சொன்னால் அவரும் இதற்கு பக்கசார்பாக செயற்படுவார் என்ற ஒரு எண்ணம் இருக்குமாயிருந்தால் உதவி போலீஸ் அதிபர் இருக்கிறார். ஒரு போலீஸ் நிலையங்களுக்கு பொறுப்பாக உதவி போலீஸர் இருக்குது. அதுதான் எங்களுடைய அந்த முறை, எங்களுடைய அமைப்பு, போலீஸாரின் அமைப்பு, நிர்வாக அமைப்பு. அதுதான் அதோட போலீஸ் பொறுப்பதிகாரிக்கு மேற்பட்டவராக உதவி போலீஸ் அதிபர் இருக்கிறார். அவருடைய காரியாலயம் இருக்கின்றது. அதனால் பொதுமக்கள் அதுகளெல்லாம் அறிந்து கூடிய அளவுக்கு அல்லது அவர்களுக்கு அறிவுறுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு பொதுமக்கள் புத்திசாலிகளாகவும் அதனை அறிந்தவர்களாகவும் இருக்கின்றார்கள். அப்படியால் உதவி போலீஸ் அதிபரிடம் முறையிடலாம். அப்படியும் இல்லை என்று சொன்னால் போலீஸ் அதிபர் இருக்கிறார், அவருக்கு மேற்பட்ட போலீஸ் அதிபர் இருக்கின்றார். சகல பிரதேசங்களிலேயும் போலீஸ் அதிபர் இருப்பார், அவரிடம் முறையிடலாம். அப்படித்தன்னும் போய் சென்று முறையிடுவதற்கு இடையூறுகள், அச்சம் இருக்குமாயிருந்தால் போலீஸ் அதிபரிடம் சொல்லுங்கள். டெல் ஐஜிபி என்ற ஒரு முறை ஒன்று இருக்கின்றது. உடனடியாக அதனுடைய கணனியின் மூலம் கம்ப்யூட்டர் முறையாக அந்த முறைப்பாட்டை அவர் அளிக்கலாம். அல்லது எழுத்து மூலமாக ஒரு முறைப்பாட்டை அனுப்பலாம், உயர் அதிகாரிக்கு அனுப்பலாம். அனுப்பினால் அவருக்கு எதிரான போலீஸாருக்கு எதிரான முறைப்பாடு உயர் நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த மேற்படியான முறைப்பாட்டை ஏற்படுத்தினால் எனக்கு இன்னும் கரைச்சல் ஏற்படும், இன்னும் துன்புறுத்தலுக்கு உள்ளாவேன் என்ற ஒரு பயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே எத்தனையோ முறைப்பாடுகள் போலீஸாருக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்தபடியான முறைப்பாடுகளின் பிரகாரம் விசாரணை செய்யப்பட்டு நான் முன்பு கூறியது போன்று சட்டத்தின் முன் எல்லோரும் சமனே என்பது போன்று எங்களிடமும் ஒழுக்கநெறி சட்டங்கள் இருக்கின்றன, திணைக்கள சட்டங்கள் இருக்கின்றன. திணைக்கள சட்டத்தின் பிரகாரம் அந்த இதுக்கு பொறுப்பான இதில் சம்பந்தப்பட்ட போலீஸாருக்கு எதிராகவும் நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு தான் இருக்கின்றோம். அவர்களுக்கு எதிரான முறைப்பாட்டையும் நாங்கள் பதிவு செய்து அவர்களுக்குரிய தண்டனையும் வழங்கி கொண்டு தான் இருக்கின்றோம். அப்படியால் நான் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்வது என்னென்றால், பயப்பட வேண்டாம். நாங்கள் சிநேகபூர்வமாகவே உங்களுடன் உறவாடுவதற்கு இருக்கின்றோம். மிகவும் மகிழ்ச்சியாக உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம் என்பதை கூறிக்கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சரி, ஒரு அடுத்த கேள்வி, இறுதியான கேள்வி. நவாஸ் சார்ட்ட ஒரு சுருக்கமான பதிலை எதிர்பார்க்குறேன். ஏன்னா நேரம் கடந்து செல்கின்றது மிக வேகமாக. இன்றைய தினகரன் பத்திரிகையில் மிக பிரதானமான ஒரு செய்தி, இந்த செய்தி அடிப்படையாக நான் கேள்வி கேட்கலாம்னு யோசிக்கிறேன். இலங்கை போலீஸ் சேவை ஆணைக்குழு ஒரு விஷயம் சொல்லியிருக்கின்றது, கைதாகும் எவரையும் தண்டிக்க முடியாது, போலீஸுக்கு அந்த அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போலீஸ் ஆணைக்குழு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கின்றது. ஆனால் போலீஸார் யாரையும் கைது செஞ்சாலோ இல்லைன்னு சொன்னால் பிடிச்சாலோ உடனே துன்புறுத்துறாங்க. அண்மையில் கிராண்ட் பாஸ் பகுதியில் ஒரு போலீஸார் கைது செஞ்சு உடனே அவர் அடித்தது நிமித்தம் மரணமாகி இருந்தார். ஒரு வயோதிபர், 50 வயதை கடைந்த ஒரு வயோதிபர். இந்த அதிகாரம் போலீஸாருக்கு இருக்கின்றதா? கைது செய்யும் எவரையும் அடிக்க முடியுமா, துன்புறுத்த முடியுமா, முடியாதா? ஒரு நாளும் அப்படியான அதிகாரம் போலீஸாருக்கோ யாருக்கோ வழங்கப்படவில்லை.
திருவாளர் செல்வராஜா அவர்கள் கூறியது போல பொதுமக்கள் துன்புறுத்தப்படும் அல்லது அவமானப்படுத்தப்படும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்களுக்கு அது சம்பந்தமாக உயர் அதிகாரிகளிடம் முறைப்பாடு செய்யக்கூடிய அந்த சட்ட ஒழுங்குமுறை போலீஸில் இருப்பது போல நமது அரசியலமைப்பு சட்டத்தின் 11வது சரத்தின்படி எந்த ஒரு நபரும் ஒரு குரூரமான அவமானப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு அல்லது ஒரு தண்டனைக்கு உடல் ரீதியான ஒரு தண்டனைக்கு உட்படுத்தப்படக்கூடாது என்பது அந்த சட்டத்தில் முழு வழங்கப்பட்டுள்ள உரிமை. நமது அரசியல் அமைப்பு சட்டத்தின் 11வது சரத்தின்படி எந்த ஒரு பிரஜைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான உரிமை. அந்த உரிமையின் அடிப்படையிலே அதை மீறக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய போலீஸாருக்கு எதிராக வந்துள்ளது. கடந்த காலங்களிலும் என்றும் வரக்கூடிய ஒரு 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 முறைப்பாடு தான் போலீஸாருக்கு எதிராக அடிக்கடி இது சம்பந்தமாக வருகிறது. ஆனால் இது சம்பந்தமாக எத்தனையோ வழக்குகள் மேல் நீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்டிலே செய்யப்பட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அது சம்பந்தமாக பொதுமக்களுக்கு நிவாரணங்கள் வழங்கப்பட்ட சந்தர்ப்பங்களும் உண்டு நிறைய உண்டு. போலீஸாருக்கு எதிராக தண்டனைகள் வழங்கப்பட்டு அல்லது பணம் சம்பந்தமான ஃபைன்கள் வழங்கப்பட்டு அவர் நஷ்டஈடு வழங்கிய சந்தர்ப்பங்களும் நிறைய உண்டு. அந்த அடிப்படையில் எவரும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஒரு வழக்கு பதிவு செய்யலாம் அல்லது மனித உரிமைகள் ஆணைக்குழுக்கு போய் ஒரு முறைப்பாடு பதிவு செய்யலாம். இன்று சுவாதீன போலீஸ் கமிஷன் மூலமாக வழங்கப்பட்டுள்ள ஒழுக்க கோவையில் கூட இது சம்பந்தமாக போலீஸாருக்கு நிறைய அறிவுறுத்தல்கள் வந்துள்ளது. ஏற்கனவே போலீஸ் சட்டக்கோவையில் கூட இது சம்பந்தமாக நிறைய அறிவுறுத்தல்கள் இன்றிலிருந்து 150 வருஷத்துக்கு முன் கோவை செய்யப்பட்ட சட்டக்கோவையில் கூட அது சம்பந்தமான பாதுகாப்பு மக்களுக்கு உள்ளது. மக்கள் அது சம்பந்தமான அறிவு போதாமை தான் அதுக்கு முக்கியமான காரணம். மக்கள் முன்வந்து இது சம்பந்தமாக முறைப்பாடுகளை அந்த உரிய இடங்களில் செய்யும்போது இன்று எங்கேயுமே அவர்கள் போக தேவையில்லை. மிஸ்டர் செல்வராஜா அவர்கள் வழங்கப்படுத்தியது போல www.telligp.lk என்ற அந்த இணையதளத்தின் மூலமாக அவர்கள் வீட்டில் இருந்தவாறு காணலாம். இதான் அந்த இணையதளம் இல்லையா சார்? ஆம். இதன் மூலமாக அவர்கள் வீட்டில் இருந்தபடியே தமிழில் கூட இதில் முறைப்பாடுகளை பதிவு செய்யலாம் என்றதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக சொல்லிக்கொள்ளுங்க. எனவே நவாஸ் சார் சொன்ன மாதிரி யாராலும் எந்த போலீஸாரும் பொதுமக்களை துன்புறுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்கள் சார் சொன்ன மாதிரி டெல் ஐஜிபி என்ற அந்த இணையதளம் மூலமாக நீங்கள் நேரடியாக சென்று உங்களுடைய முறைப்பாட்டை நேரடியாக ஐஜிபிக்கு தெரியப்படுத்துவதற்கான சந்தர்ப்பமும் இலங்கை போலீஸ் சேவை ஆணைக்குழு ஏற்பாடு செய்திருக்கின்றது. இப்போ நீங்கள் திரையில் கூட அந்த இணையதளத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த இணையதளத்தின் மூலமாக நீங்கள் நேரடியாக உங்களுடைய பதிவுகளை மேற்கொள்ள முடியும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. சரி, இன்றைய தினம் நாங்கள் மக்கள் சேவை நிகழ்ச்சியில் மிக முக்கியமான உடைய சம்பந்தமாக பேசியிருந்தோம். இது ஒரு 3ஆம் தேதி 150வது வருட பூர்த்தியை இலங்கை போலீஸ் திணைக்களம் கொண்டாட இருக்கின்றது. அதனை முன்னிட்டு இன்றைய தினம் எங்களோடு இணைந்து கொண்டிருந்தார்கள் தேசிய கல்வி கலைக்கல்லூரியின் கட்டாணை பயிற்சி பிரிவின் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் எஸ் செல்வராஜ் இணைந்திருந்தார். அதே போன்று மற்றொரு அதிகாரி போலீஸ் தலைமை திணைக்களத்தின் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எம்எஸ் நவாஸ் இணைந்திருந்தார். ஆகிய இருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்களும் எங்களுடைய இந்த 150வது தினத்தை வருடத்தை கொண்டாடி கொண்டு இந்த வேளையிலே எங்களை அழைத்து எங்களுடைய திணைக்களத்தையும் எங்களையும் பெருமைப்படுத்தியதற்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுக் கொள்கிறேன். நன்றி. இன்னும் ஒரு மகத்தான மக்கள் சேவை நிகழ்ச்சியை சந்திக்கும் வரைக்கும் விடைபெற்று செல்கின்றோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.